கருடா நியூஸ் ஏஜென்சி 2.0 வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் அமரன் படத்தோட திரை விமர்சனம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் தெரிஞ்ச முகங்கள்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனும் சாய் பல்லவியும் தான். இந்த கதை 1983ஆம் ஆண்டு பிறந்த முகுந்தன் வரதராஜன் அவரோட உண்மை கதை தான் இது. அதாவது முகுந்தன் வரதராஜன் கிறிஸ்டியன் கல்லூரியில் ஜெர்னலிசம் படித்தவர். அவர் ஜெர்னலிசம் எல்லாம் முடிச்சுட்டு இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே ராஷ்ட்ரியா 44 அப்படிங்கிற கமாண்டண்டில் மேஜராக பொறுப்பேற்றுக்கிறாரு. இந்த டீம் என்ன பண்ணுதுன்னா, அதாவது காஷ்மீரில் நடக்கிற வன்முறைகள் நடக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரவாதிகளை வேட்டையாடுதல் இந்த டீமுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃபீஸர்கள்லாம் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜன் ரோலில் சிவகார்த்திகேயன் எடுத்து நடிச்சிருக்காரு. அதாவது ஓப்பனிங் சீன் 1983 நடக்கிற சைல்டுஹுட்டையும் கூட காட்டுவாங்க. அதாவது ஏன் முகுந்தன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, முகுந்தன் வரதராஜன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தா, ஒரு கிருஷ்ணர் படத்தை காட்டுவாங்க. அப்போ முகுந்து வரதராஜனோட அக்காக்கள் கேட்பாங்க, அக்கா தம்பிக்கு பேர் என்ன அப்படின்னு. அப்போ கிருஷ்ணரை பார்த்துட்டு இவர் பேர் வைப்பார், முகுந்து வரதராஜன் அப்படின்னு வைப்பார். அப்படி வைக்கப்பட்ட பெயர் தான் முகுந்து வரதராஜன். அதாவது ஓப்பனிங் சீன்லேயே ஒரு 2 பேர் ஏறி நின்று தண்டால் எடுத்துகிட்டு இருப்பார் சிவகார்த்திகேயன். அவர் மேலே 2 பெட்டாலியன் ஃபோர்ஸ் ஏறி நின்றுருப்பாங்க. ஆப்போசிட்டில் இன்னொருத்தர் இருப்பார். எல்லோரும் கைதட்டி ரசிப்பாங்க. அதாவது ஓப்பனிங் சீன்லேயே இவர் ஒரு கம்பீரமான ஆள் அப்படிங்கிறத ரசிகர்களுக்கு கடத்திடுவார் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி. அதாவது ஒவ்வொரு சீன் பை சீன் சிவகார்த்திகேயனோட நடிப்பு தான் இந்த படமே. சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் எவ்வளவோ படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் சிவகார்த்திகேயனோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு எந்த படத்தை சொல்கிறதுன்னு கேட்டால் இந்த அமரன் படத்தை சொல்லலாம். ஏன்னா அவர் நடிப்பு அது மாதிரி ஒரு நடிப்பு. அதாவது ஒரு உண்மை கதை வாழ்வியலை எடுக்கும்போது அதுக்குள்ளே ஒன்றி போய் அந்த நடிப்பை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது இங்கே தமிழ் சினிமாவில் சில நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திப்பாங்க. அதை சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் சீன் பை சீன் கிடைச்ச வாய்ப்பையெல்லாம் ஒவ்வொரு பிரேமியும் தனக்குத்தானே செதுக்கிட்டார். அதே மாதிரி சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் சாய் பல்லவி அறிமுகமாவாங்க. சாய் பல்லவி ஒரு ரங்கோலி போட்டியில் ப்ரைஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு மாடலிங் பண்ணு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு மாடலிங்னா என்ன தெரியாது, பையன் மாதிரி சட்டையெல்லாம் போட்டிருப்பார். அப்போ போட்டிருப்பாங்க. அப்போ இவங்க போய் சிவகார்த்திகேயன் அந்த ஃபஸ்ட்டு சீன் மீட் பண்ணுவாங்க. அந்த சீனில் ஏற்படுற அந்த சின்ன ஈர்ப்பு அப்படியே சீன் பை சீன் வரும்போது அது அப்படியே லவ்வாக மாறும். அந்த லவ் காட்சிகள், அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த லவ் போர்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. லவ் போர்ஷன்ஸை அவ்வளோ ஒரு க்யூட்டாக, அதாவது ஒரு 96 படத்துக்குள்ள காட்டப்பட்ட காதல் காட்சிகள் எப்படியோ ஒரு மனசை ஈர்க்க வைக்குமோ அது மாதிரி இதில் அந்த காதல் காட்சிகள் அப்படியே ஒட்டும் பாதரசமாக மனசுக்குள்ளே கொட்டி அருவி மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு அதாவது மிலிட்ரியில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், இவங்க எப்படி போய் ஒவ்வொருத்தரையும் வேட்டையாடுறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி 2013 அப்சல் குருவை தூக்கில் போட்டுடுறாங்க இல்லையா, டெல்லியில் வச்சு. அதாவது அப்சல் குரு ஒரு தாக்குதல் பண்ணார், அது ஒரு தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2014 அதாவது காஷ்மீரியில் நடக்கக்கூடிய வீச்சுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது வன்முறை காடாகவே மாறிடும் காஷ்மீர். அப்போ உங்களுக்கு தீவிரவாதிகள் ஈஸியாக உள்ளே அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இருந்தது. அதாவது பாகிஸ்தான் காஷ்மீர் யாருக்கு அப்படிங்கிறது தான் முக்கிய பிரச்சனையே ஓடிட்டுருக்குது. அதில் தான் இந்த கண்டென்ட்டு உருவாகியிருக்கிறது அதுதான் மேட்ரு. இதில் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தான். அஸ்ரப் பாபாவை ஒரு வில்லேஜுக்குள்ளே போய், அதாவது ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே வச்சு என்கவுண்டர் பண்ணுவாங்க. அந்த சீனெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கும். ஒரு எப்படா அட்டாக் பண்ணுவாங்க, எப்படி தாக்குவாங்க அப்படிங்கிறது இப்போ இருக்கும். அந்த சீனுக்கு அப்புறம் அடுத்தது ஒருத்தர் வருவார், அஸ்ரப் கனின்னு ஒருத்தர் வருவார். அவரு தான் முகுந்த் வரதராஜனை லாஸ்ட்டில் அவரையும் போய் ஒரு வில்லேஜ் போய்
லாக் பண்ணிடுவாங்க இந்தியன் ஆர்மி. 2 பேர் உள்ளே போவாங்க. அதாவது வந்து விக்ரம் சிங் அப்படின்னு உண்மையாகவே ஒருத்தர், அவர் அந்த பெட்டாலியன் ஃபோர்ஸில் இருந்தவர். அப்புறம் மேஜர் முகுந்த் வரதராஜன் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி எப்படி அந்த இவனை கொல்றாங்க அப்படிங்கிறது, அஸ்ரப் கனியை எப்படி கொன்னாங்க அப்படிங்கிறது, அஸ்ரப் கனியோட புல்லட்டு சிவகார்த்திகேயனுக்குள்ளே எப்படி பாஞ்சுது, ஒரு 2 புல்லட் பாஞ்சிரும். அது அப்படி உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றுவாங்க. இராணுவ வண்டி வரும், அதில் ஏற்றி உடனடியாக மருத்துவம் பார்ப்பாங்க. ஆனால் இராணுவ அதிகாரி, அதாவது இராணுவ மருத்துவமனை உயரதிகாரி மடியிலேயே வந்து மேஜர் முகுந்த் வரதராஜனோட உடல் போயிருச்சு. அதுதான் உண்மை, அதுதான் வரலாறும் கூட. மேஜர் முகுந்த் வரதராஜனோட உடல் அப்புறம் தனி விமானத்தில் சென்னைக்கு அனுப்பப்பட்டது. சென்னை வந்த மேஜர் முகுந்த் வரதராஜனோட உடல் வந்து இங்கிருந்து சோலையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அதாவது வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து அந்த கிராமம் வந்து 34 கிலோமீட்ரு. அந்த 34 கிலோமீட்டர்லும் அவரோட உடலுக்கு பொதுமக்கள் திரண்டு நின்று அஞ்சலி செலுத்தினாங்க. அதுவும் தாம்பரம் தாண்டி போகும்போதெல்லாம் அந்த வண்டி போகவே முடியல, ஏன்னா அவ்வளவு அஞ்சலி மலர்களை தூவி பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 24 கிலோமீட்டர் பெசன் நகர் மின்மயானத்தில் கொண்டு வந்து அவரோட இதை வந்து எரியூட்டினாங்க. அதில் அப்பவும் பொதுமக்கள் திரண்டு இருந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இதில் சிவகார்த்திகேயனோட நடிப்பு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சாய் பல்லவி பிச்சு உதறியிருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் நடித்த படங்களில் எல்லா படங்கள்லேயும் 2 பாட்டு 2 சீனு இது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் முழுக்க நடிப்புக்கான ஸ்கோப் அவங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வருஷத்தில் மிகச்சிறந்த நடிகைகள் யார் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்து விருதுகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு வந்து இவங்க 2 பேரும் மிக தகுதியானவங்கள். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் இசை படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒன்றி போகுது. எடிட்டர் கொஞ்சம் படத்தை கொஞ்சம் லைட்டாக சீன்களை கட் பண்ணியிருந்தால் படம் இன்னும் விறுவிறுப்பு கூடியிருக்கும். அதே மாதிரி ஒளிப்பதிவு சிஹெச் சாய் காஷ்மீரின் அழகை வந்து ஒரு பிரம்மாண்டமாக காட்டியிருப்பார். மொத்தத்தில் இந்த அமரன் படம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா தலை நிமிர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திரைப்படைப்பு.